கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எருசலேமை நோக்கி ஆண்டவர் ஆதங்கமாக சொன்ன வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்கின்றோம். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே என்று ஆண்டவர் எருசலேமை நோக்கி கண்ணீர் விடுகின்றார், அழுகின்றார், ஆதங்கமாக இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, ஏன் இதை சொல்கின்றார் என்று சொன்னார், இன்றைக்கு கூட எருசலேம் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதில்லை. காரணம், அவர்கள் மெசியா வருவார் என்று இன்னமும் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம், இந்த இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் இன்னும் அவர்கள் சமாதானமாக வாழவில்லை. சண்டை சச்சரவுகள், போர், பலவிதமான கலகங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தொடர்ந்து ஆளாகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து மற்ற மக்களையும் ஆளாக்குகின்றார்கள். இஸ்ராயல் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எத்தனை வகையான போர் அபாய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், தாக்குகிறார்கள், கொன்று குவிக்கின்றார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. எனவே மெசியா வந்த அந்த காலகட்டத்திலே இது அமைதியை அதிகமாக பார்க்கும். இந்த அமைதியிலே இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்வார்கள். அதுவரைக்கும் மெசியா வருவார் என்ற எதிர்பார்ப்பு தான் அவரிடம் இருக்கிறது. ஆனால் மெசியா முதலிலே வந்துவிட்டார். அதைத்தான் அவர்கள் ஏற்க விரும்புகிறார்கள். அதில் அந்த இஸ்ராயல் மக்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஏரோது என்ற ஒரு மன்னன் இருக்கின்றான். ஏரோது என்று சொன்னால் ஒருவன் மட்டுமல்ல, த ஹெரட் த கிரேட் என்று சொல்வார்கள். பெரிய ஏரோது, அவன்தான் பெரிய ஆள். அவனுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அதில் ஏரோது ஆந்திப்பாஸ் என்று சொல்லக்கூடியவன் தான் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டச் செய்தான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற ஏரோது எல்லாம் அவருடைய இடங்களிலே குறுநில மன்னர்களாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். இந்த ஏரோது ஆண்டவரை கொல்ல தேடுகிறான் என்று அவருக்கு இப்பொழுது செய்தி கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்பொழுது அவர் தன்னை காத்துக்கொள்வார், அங்கிருந்து ஓடிவிடுவார். அவர் அவனுடைய பிடியிலே சிக்கிக்கொள்ளாமல் தப்பி பிழைப்பார் என்றெல்லாம் பரிசேயர்கள் நினைத்தார்கள். இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் உம்மை கொல்ல ஏரோது தேடுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த ஏரோது என்பவன் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிறார். இந்த குழந்தை கண்டு வணங்க கீழ்த்திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள். அவர்கள் வழியாக இதை அறிந்து கொண்டு நானும் சென்று வணங்க வேண்டும், எனக்கும் சொல்லுங்கள் என்று நயவஞ்சகமாக அவர்களுக்கு கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர்கள் அவர் வழியாக திரும்பவில்லை. தங்களுடைய நாடு அவர்கள் திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது இவனுக்கு கோபம் வந்துவிட்டது. எனவே அனைத்து குழந்தைகளையும் கொன்று குவியுங்கள் என்று சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இயேசு குழந்தை அவனுடைய பிடியிலே சிக்கவில்லை. இப்பொழுதும் அது பிறப்பினுடைய நிகழ்வு, இறப்பினுடைய நிகழ்வு. இப்பொழுது ஆண்டவர் எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். எருசலேம் என்று சொன்னால் அவருடைய பாடுகளுடைய இடம், அதுதான் அவருடைய மகிமையின் இடம், அதுதான் அவருடைய வாழ்வினுடைய கடைசி கட்டம். அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது அந்த ஏரோது உன்னை தேடுகிறான், உன்னை கொலை செய்ய அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னதும் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள். இறப்பை கண்டு பயந்தவர் அல்ல, எதிரியை கண்டு பயந்து ஓடியவர் அல்ல, மாறாக எதையும் தாங்குகின்ற, எதிர்க்கின்ற, அதை சந்திக்கின்ற ஒரு ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார் கடவுள். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், யார் என்னை தடுத்தாலும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், நோய் நொடிகளை எல்லாம் நீக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். என்னுடைய அந்த அடக்கம், என்னுடைய இறப்பு என்பது வருகிறது. எனவே இதை தடுக்க எவராலும் முடியாது. எனவே நானே தான் என்னுடைய பணியையும் என்னுடைய வாழ்வையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன்.
யாருடைய தூண்டுதலும் யாருடைய ஆலோசனையும் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, எவருக்கும் எனக்கு பயமில்லை என்று சொல்லி அந்த நரியிடம் கூறுங்கள் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தைகளை பாருங்கள். நரியிடம் என்று சொன்னால் எவ்வளவு தந்திரம் உள்ளது நரி என்பது தெரியும். எவ்வளவு மாற்றி பேசி நயவஞ்சகமாக சிக்க வைக்கக்கூடியது என்பது நரி என்பது தெரியும். இந்த ஏரோது ஒரு நரியை போன்று செயல்படுகின்றவன். எனவே அந்த நரிக்கு சென்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு பதில் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பணியை செய்கின்ற பொழுது இறைவன் நம் சார்பாக இருக்கின்றார். இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். இறைவன் நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் கொடுக்கின்றார். எனவே எவருடைய உதவியும் எவருடைய ஆற்றலும் எவருடைய துணையும் நமக்கு தேவையில்லை. மாறாக கடவுள் நம் பக்கம் இருக்கின்றார் என்ற ஒரு ஆற்றலை பெற்றவராக ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அவர் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் அவருடைய இறப்பு தன் கண்முன் நின்றாலும் பின்வாங்கவே இல்லை. அவர் சிலுவையை ஏற்றார், முன் சென்றார், நமக்காக பாடுகள் பட்டு கல்வாரி மலையிலே இறந்தார். அவருடைய இறப்பு என்பது அவராக ஏற்றுக்கொண்ட ஒன்று என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அஞ்ச வேண்டாம், யாருக்கும் அஞ்ச வேண்டாம். இந்த முதல் வாசகத்திலே ரோமேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அவர் மிக அருமையாக சொல்கின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ வாளோ இடரோ துயரோ இறப்போ யாரும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. என் ஆண்டவர் இயேசு எனக்கு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் ஆண்டவர் இயேசுவிலே ஆற்றலோடு இருக்கின்ற ஒரு ஆழமான வேரோட்டமான ஒரு வாழ்வு. இந்த வாழ்வைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் இயேசுவிலே கொண்டிருக்கின்றோம். இயேசு என் பக்கம் இருக்கின்றார், இயேசு என்னோடு இருக்கின்றார், என் சார்பாக இருக்கின்றார். எவர் வந்தாலும் எனக்கு பயமில்லை, நன்மையை செய்வேன், அவருடைய பணியை ஆற்றுவேன் என்று முன் செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய உடனிருப்பையும் வல்லமையையும் புதுமையையும் நம் வாழ்விலேயும் காண்போம். ஆமென்.